7 of the Copyright Act 1976, allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் அந்த இடத்துல நம்ம ஜியா வந்து ஒரு ஹோட்டலில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. அவள் ஜியா அந்த சைட் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகிறேன். அந்த இடத்துல பின்னாடி வந்து ஒரு பட்லர் வந்து உங்கள் நேரத்தை என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவும் தேக்கி சொல்கிறேன், ஓஹா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இப்போ நல்லா நம்மளுக்கு சின்சியாரிட்டி கொடுக்குறாங்களே, ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு இவ்வளோ விழுந்து கவனிக்கிறாங்க. அது போது 13 கோடி, நானே அவ்வளோ பெரிய காசு இல்லை, ஆனால் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அது போக இங்கே வேற என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இது எவ்வளோ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் தெரியுமா? இந்த இடத்துக்குள்ளெல்லாம் வரதில்லை, எவ்வளோ கனவு. அதுலேயும் உள்ளே வரப்போ எல்லாரும் என்னை விழுந்து கவனிச்சாங்களே. அப்போ நம்ம ஹீரோ நடிச்சுக்கிட்டு இருக்கா, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது ஒருத்து நம்ம எவ்வளோ பெரிய ஆள். அப்போ நம்ம ஹீரோ வந்து தன்னை வந்து பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த நேரம் அப்போ ஜின்னு நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு வாய்ஸ். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து இந்த ஜியோவை பார்க்குறாங்க. ஆமாம் இல்லை, நான் இவ்வளோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ தான் பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்த்ததுக்கு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இவளோட ஃபேமிலி இங்கே எங்கே வந்திருக்கான்னு. ஆனால் நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு 3rd ஜென்ரேஷனில் இருக்கிற இந்த சாவபாய் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பெரிய ரிச்சு கை வந்து இந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் வேலை பார்ப்பாங்கன்னு அப்படி ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போது இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோ, ஆமாம் நீங்கள் தனியாக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஆக்சுவலாக வந்து என்னோட பிஸ்னஸ் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் மூலமாக இன்றைக்கி நான் வரல, நான் இன்றைக்கி வந்ததுக்கு காரணம் வந்து என்னோட பிஸ்னஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கும் போது கொஞ்சம் கழிச்சு பார்த்தா ஆக்சுவலாக அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து இங்கே இருக்க ஹெட் குவார்ட்டர்ஸ் மூலமாக அவங்களுக்கு காசு கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அப்படின்னு வந்து ஜியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம பார்க் வந்து எவ்வளோ தான் வந்து நம்ம ஹீரோக்கு தாங்கணும், அங்கே மேலே இடத்துல வந்து ஒத்துக்கணும்ல, நம்ம ஹீரோ ஏதாச்சும் ஒத்துப்பாங்க, இங்கே வந்து நீ என்ன காசை வேஸ்ட் பண்ணி அப்படின்னு வந்து நம்மளோட பார்க்கை தான் துரத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம ஜியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து அப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் மூலமாக எதுவும் பண்ண முடியாதா அப்போ நம்ம ஹீரோ வாய்க்குள்ள சோறு வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து சரி ஆமாம் ஆக்சுவலாக அதான் பண்ண முடியல, அதனால தான் நான் உனக்கு ஒரு ப்ரொபோசல் வச்சுருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ என்ன ப்ரொப்போசலா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இது வந்து உனக்காக மட்டும்தான் ஜின்னு. ஏன்னா நாங்கள் என்ன பிளான் பண்ண போகிறோன்னா ஒரு ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சியை வந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். ஸோ போன சாப்டரில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து ஒரு ஏஜென்சி மாதிரி வச்சுட்டு அதில் இருக்க பிளேயரோட இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த 6 மாதம் 10 மாதம் அந்த மாதிரி விளாண்டுருப்பாங்களே அதோட இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த கேட்டகரி, அதாவது அந்த சர்க்கிளில் மட்டும். இதை நம்ம பார்க்க ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒன்று வந்து கிரியேட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னா, இது ஒன்றும் பேட் ப்ரொபோசல் கிடையாது. ஏன்னா ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து என்னோட ஸ்கில்லு என்னவா இருந்தாலும் அவங்க அதுக்கேற்ற ஒரு இது கொடுக்கலன்னா அப்போ அது எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும். ஆனால் இங்கே இந்த இடத்துல பார்க்கும்போது அப்படியே எனக்கு வந்து ஏதோ காலஸே இறங்கி வந்து கையில் இந்த காசு வச்சுக்க அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கனெக்ஷன், பவர்ஃபுல்லான கனெக்ஷன் இருந்துச்சுன்னா எனக்கு தேவையானது எல்லாமே எனக்கு வரும். அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, நான் ஜியா, நான் வந்து இந்த ஃபேமிலியோட ஒரு ப்ரொஃபஷனல் கேரோட நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கேன், உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே நான் தரேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, இந்த மாதிரி பிளேஸு இந்த உலகத்துலேயே இருக்காது, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும். அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா, ஏன்னா காசு வந்து எப்பயுமே பொய் சொல்லாது. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஓகே அப்போ நான் வச்சுக்கலாம், நீங்கள் ரொம்ப கிரேட் பர்சன் தான். அப்போ நம்ம ஹீரோ வந்து சூப்பர் ஆரம்பிச்சிட்டா. அந்த ஜியாவும் உங்களை மாதிரி ஒரு டேலண்டான பர்சன் வந்து எங்கேயும் கிடைக்காதுல, அதுக்கு தான் இது. அப்போ நான் அவங்களும் சும்மா போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கடைசியாக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஸோ உங்களுக்கு தேவையான இதெல்லாம் நான் டீட்டெயிலாக அந்த கான்ட்ராக்டை பற்றி நாளைக்கு வந்து சொல்லும்போது இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து ஓகேன்னு இருக்கான். அது போக இந்த மாதிரி நீங்கள் ரெக்வஸ்ட் கேட்டிருந்தீங்களா அதையும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம ஹீரோ அதுக்குள்ளேயுமா ஆனால் நான் இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணல. அப்போ நம்ம ஹீரோ சொல்லும்போது இது வந்து வேணால் ஒரு ஆக்சுவலாக நான் இது எல்லாத்தையும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருந்தேன், உங்கள் டிசிஷன் என்னன்னு கேட்க தான். இதை வேணால் நீங்கள் ஒரு கிஃப்ட்டாக வச்சுக்கோங்களேன், இதுக்கடுத்து வேணால் நம்ம கான்ட்ராக்ட் போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, கிஃப்ட்டா நீங்களாம் நல்லா வாழணும், 100 வருஷம் வாழணும் அவ்வளோ ஹீரோ கண்ணில் வந்து அப்படியே பிரகாசமாக மின்னிக்கிட்டு இருக்கு. அப்புறம் கொஞ்சம் கழிச்சு அந்த இடத்துல ஒரு மவுண்டனை காமிக்கிறாங்க. அங்கே வந்து ஒருத்தவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த அண்ணன் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எங்கேயாச்சும் போய்கிட்டே இருக்காங்களே, ஏன் இப்போ பார்த்தா பிஸியாக இருக்காங்க, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டுறாங்களே, இப்போ நான் அவனோட இடத்துக்கு வேற போவேம்மா அப்படின்னு வந்து நம்மளோட குட்டி தங்கச்சி, அதாவது ஹீரோட தங்கச்சி வந்து அங்கே நொந்து போய் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நான் வந்தாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல யாரோ ஒருத்தன் கிராஸ் பண்ணி போகிறாங்க. வாவ் இவங்க ரொம்ப அழகாக இருக்காங்களே, வெயிட் செகண்ட் இவங்க நான் எங்கேயே பார்த்தேனே, எங்கே பார்த்துருப்பேன், ஏதோ இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பேன்னு சொல்லி அவங்களோட மைண்டுக்குள்ளே பார்த்தா எல்லா இன்ஸ்டாவே வந்து நல்லா தள்ளிக்கிட்டே பார்க்குறாங்க. அப்போ ஜியோட ஃபோட்டோ வந்தோன்னே அந்த பொண்ணு ஜியா தானே அப்படின்னு வந்து நம்ம ஹீரோட தங்கச்சி வந்து ஷாக் ஆகுறாங்க. அப்படி ஷாக் ஆகும்போது இந்த சைடு பார்த்தா மூச்சு மூட்டிக்கிட்டு இருக்கு. யாருன்னு பார்த்தா அந்த இடத்துல நம்ம இன்ஸ்ட்ரக்டர் வந்து கமான் புஷ் பண்ணுங்க அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. பாவம் நம்மளோட ரொம்ப தான் அவளுக்கு கை வலியோட நான் எலிமிட்டே விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று சைடு பார்த்தா அங்கே இருக்க அந்த மேஜ் இதுக்கு மேலே என்னால் லேப் அடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மேஜையை ஓட விட்டுக்கிட்டு இருக்காங்க. பின்னா நம்ம ஹீரோ வந்து 1 2 எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்டர் வந்து யாரோ வர மாதிரி இருக்குது, சீக்கிரம் எல்லாரும் வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க எல்லாரும் வந்து வாய் பொத்திக்கிட்டாங்க அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல வந்து யாரை வந்தாலும் நம்ம ஹீரோ வந்து ரூல் வச்சிருப்பால யாட்டி பேசிடாதீங்கன்னு. அப்போ அந்த இடத்துல ஜியா வந்து அப்படின்னு ஒரு சவுண்டு போட்டு வராங்க.
இருக்காங்க. ஓ நீங்கள் வந்துட்டீங்களா? அப்போ நம்ம ஹீரோ சொல்லும்போது ஹலோ, இந்த இடத்துல காலையில் ரொம்ப சின்சியராக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க போல் அப்படின்னு ஜியா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க இருக்க ஜியா வந்து இந்த மாதிரி ஹீரோட சமன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஓ உங்கள் சமன்ஸோட இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, டீம் நல்லா இருக்கே அப்படின்னு வந்து ஜியா சொல்லிட்டு இருக்காங்க. அது போக நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து என்னோட மெயின் ஃபோர்ஸ் தான், சரிப்பா நீங்கள் போய் உங்கள் ட்ரைனிங் ஆரம்பிங்க, நான் அப்புறமா இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாரும் வந்து கப்சிப்பு அமைதியாக போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்த காரணம் வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்காதான்னு சொல்லி அந்த இடத்துல ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல என்ன இருக்குன்னா பிளேயர் ஜின் ஹா. அந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னா நம்ம ஜியா வந்து ஒரு ட்ரேடை ப்ரப்போஸ் பண்ணணும்னு போட்டிருக்கு. இதை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணுறீங்களா, கேர்ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னென்னா இந்த சிஸ்டம் என்னென்னா இது கேம் மாதிரி தான், பட் வந்து ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு இந்த சமனை வந்து மாற்றுவாங்கல்ல. ஸோ ஏன்ட்ட இருக்கிற அந்த சமன்ஸ் வந்து நான் மற்றவங்களுக்கு மாற்றலாம். அது எப்படி மாற்றலாம்னா இந்த மாதிரி சிஸ்டம் மூலமாக தான் மாற்றலாம். ஆனால் இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப கரான சிஸ்டம். ஏன்னா வந்து இந்த மாதிரி யாருனாலும் ஸ்கேம் பண்ண முடியாது. நார்மலாக நம்ம ஒரு இதை வந்து கொடுக்குற போல இந்த மாதிரி சிஸ்டம் மூலமாக கொடுத்தோம்னா அது வந்து கரெக்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துரும். ஸோ பேசிக்காக வந்து இந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து என்கிட்ட ஏ ரேங்க் வந்து கிங்காங் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டி ரேங்கை கொடுத்துட்டானா அப்போ அந்த சிஸ்டம் பார்த்து நீ போய் சொல்கிறேன்னு சொல்லி அங்கே எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துரும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு இது. ஸோ பனிஷ்மெண்ட்டுனா என்ன மாதிரி பனிஷ்மெண்ட், அந்த ஹீரோட அந்த விண்டம், ஸோ அந்த பர்சனோட அந்த சிஸ்டத்துலேயே வந்து ஒரு கேர்ஸ் கொடுத்துரும், இந்த மாதிரி உனக்கு இது எபிலிட்டி குறைஞ்சிடும் அது குறைஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதை அக்ரி பண்ணும்போது நம்ம ஹீரோ கையில் அந்த சம்மன்லாம் வந்துருச்சு. அப்போ நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி ஒரு இன்க்ரெடிபிளான வேல்யூ கொடுத்துருக்கு, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும்போது ஜி அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அப்படின்னு சொல்லி அவங்களோட கான்ட்ராக்டை கொடுக்குறாங்க. நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த மேனேஜ்மெண்ட் ஏஜென்சியோட பேர் என்னென்னா யோக் பக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து என்னோட சொர் நேம்லேருந்து தான் எடுத்திருக்கேன். சொர் நேம்னா இந்த மாதிரி பட்ட பேர், ஐ மீன் இந்த மாதிரி பேர்லாம் வச்சுருப்பாங்க 2வது பேர் அந்த மாதிரி அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவு பார்த்தா நம்ம ஹீரோக்கு 70% ஷேரும் 25% வந்து ஜியாக்கும் 5% வந்து இந்த பார்க்குக்கும் கிடைக்கிது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்க் வந்து அந்த பார்க் வந்து அவர் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே இருந்து மற்ற வேலையெல்லாம் பார்த்துப்பாங்க. ஸோ அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே இருப்பாங்க, நம்ம ஹீரோக்கு உதவி பண்ணுவாங்க. நம்ம வந்து இன்னும் அது போக நமக்கு வந்து இன்னொரு 2 எம்ப்ளாயி வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜின்னுன்னு ஒருத்தர் இருந்திருப்பால அவனும் சேர்த்து இன்னும் ஒருத்தவங்க டாசோப் அப்படின்னு வந்து ஒரு எம்ப்ளாயை வந்து சேர்த்துக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஆமாம் அவங்களாம் இந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் தானே இருந்தாங்க அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது இருந்தாங்க பாஸ்டன்ஸ், ஏன்னா நான் வந்து அவங்கள காலையே வந்து மொத்தமாக ரிசைன் பண்ண சொல்லிட்டேன். ஏன்னா வந்து அங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் கொடுக்குறது இந்த இடத்துல நான் 3 மடங்கு சேலரி தரேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 பேரும் யாருக்கு வேறு வேலை ரெசிடேஷன் போட்டு அப்படியே விட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, பட் 70% எனக்குன்னா அது ரொம்ப அதிகமாகலே அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது இல்லை நானே வந்து ஒரு பெட்டு எனக்காக வச்சுருக்கேன், எனக்கு 25% போதும், ஏன்னா நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கேன், ஏன்னா அதுக்கு மேலேயே வந்து என்னால் காசு வந்து இது மூலமாக வரும் அப்படின்னு வந்து ஜியா சொல்லிட்டு இருக்காங்க. ஜியா என்ன நினைக்கிறாங்கன்னா ஏன்னா இது வந்து ஒன் மேன் கம்பெனினால இந்த இடத்துல ஓட்டிங்குக்கு இம்பார்ட்டன்ட் எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல நான் க்ரியேட் பண்ணதுக்கு காரணம் வந்து எனக்கோ பால்ஜின்னுக்கோ ஒரு ரிலேஷன்ஷிப்பு இம்பார்ட்டண்ட்டாக வைக்கணும் தான் காரணம். அது போக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் கிரீட் ஆகக்கூடாது, இந்த இடத்துல வந்து எங்களோட ரிலேஷன்ஷிப்பை தான் நான் ஸ்ட்ராங் ஆக்கணும், ஏன்னா இந்த மாதிரி ஒரு அசெட் யாருக்குமே கிடைக்காது. அப்போ நம்ம ஹீரோவை நான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு நம்ம ஹீரோ அவனோட வேரில் பதிச்சு வச்சுட்டு அவனோட பேர்லாம் போட்டு வச்சிட்டான். அப்போ 2 பேர் கான்ட்ராக்டை போட்டோன்னே கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் அப்படின்னு வந்து 2 பேர் கை கொடுத்துக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேலே நான் அவங்க கூட நல்ல வேலை பார்ப்பேன் சிஇஓ ஜின் அப்படின்னு சொல்லும்போது அந்த சைடு ஜின்னு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரம் அப்போ நம்மளோட இன்ஸ்ட்ரக்டர் எதுவும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல யாரோ வேகு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஒன்று இன்ஸ்ட்ரக்டர் வேகமாக குதிச்சு அந்த இடத்துல யாரையும் பிடிக்கும் போது இந்த சைடு ஜியா வந்து என்ன நினச்சி எதுக்கு போகிறாங்கன்னு சொல்லும்போது அதே இடத்துல ஒரு சவுண்டு அப்படின்னு இந்த சைடு 2 பேருக்கு அப்படியே வெறுத்து போயிடுது. யார் அது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இருக்க இன்ஸ்ட்ரக்டர் வந்து 2 பேரோட காலை பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட தங்கச்சியா அவளோட சமன் தான். அப்படி தூக்கிட்டு வரும்போது நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறேன். ஆமாம் நீ என்ன வாங்கி பண்ணுற ஆஜின் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது அங்கிட்டு வந்து நம்ம ஆஜின் வந்து அப்படின்னு தலைகளாக இருக்காங்க.